எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025ஓட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதிப்பகுதி அமைப்பானது நம்முடைய டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட நிலைமையில் 12 ராசிக்காரர்களுக்கு இருக்கும். டிசம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான பயிற்சிகள் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக பயிற்சி இல்லை. ஆனால் அதிசார குருப்பெயர்ச்சியின் அடிப்படையில் சமீபத்தில் மாற்றமான குரு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி திரும்ப மிதுன வீட்டுக்கே போய்விடக்கூடிய அமைப்பு. அதாவது தற்காலிக அதிசார குரு பயிற்சி முடிந்து விட்ட ஒரு நிலைமை இப்போது அமைப்பு இதில் இருக்குது. மற்றபடி கிரகங்கள் பெரும்பாலான கிரகங்கள் குருவின் தொடர்பில் இருக்கிறனால பெரிய கெடுதல்கள் எதுவுமே கண்டிப்பாக இப்போது எந்த ஒரு ராசிக்காரருக்குமே எடுக்க போகிறதில்ல. ஒரு சாதகமற்ற தன்மைகள் இருந்தாலும் கூட அது நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே டிசம்பர் மாதத்தை சொல்லலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாதம்னே சொல்லலாம். எதிர்பாராத நல்ல இன்ப அதிர்ச்சிகள், எதிர்பாராத பணவரவுகள், எதிர்பாராத அறிமுகங்கள் இருக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையும். உண்மையை சொல்லப்போனால் மாதத்தின் ஆரம்பத்திலேயே 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட முதல் வாரத்திலேயே 9ஆம் இடத்திற்கு மாறிவிடுகிறார் செவ்வாய். குரு 3ஆம் இடத்திலிருந்து அப்படியே மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் இப்பொழுது செவ்வாய் குருவின் பார்வையில் இருப்பதால் பாக்கியங்கள் இதுவரைக்கும் கிடைக்கிறதுக்கு தடைகள் இருந்து வந்த நிலைமைகள்லாம் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு அப்படியே விலகுதுங்க. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கும். அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல என்ன ஒரு நிறைவுகள், என்ன வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள்னால், திருமணம் ஆகாதவர்களுக்கு இதுவரை திருமண வாய்ப்புகள், அடுத்த வருஷத்திலேயே கல்யாணம் நடக்கிறதுக்கான திருமண அமைப்புகளில் இதுவரைக்கும் செட் ஆகாதவங்க வரன் பார்த்துக்கிட்டே போகிறாங்க, எனக்கு எதுவுமே நடக்கலைங்க, அல்லது தொழில் நல்லா இல்லை, வேலை கிடைக்கல, இந்த மாதிரியான நிலைமைகளில் கொஞ்சம் திக்கு தெரியாத காட்டில் இருப்பதைப் போல இளைய பருவத்தினரில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் ஒரு அமைப்புனா தந்தை வழி, பூர்வீக வழி, தந்தை வழி சொத்துக்களில் அல்லது பாகப்பிரிவினை போன்ற அமைப்புகள், சொந்தமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்கள்லாம் நல்லா இல்லாத நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே நல்ல மாற்றங்கள் வந்துடுது. டிசம்பர் மாதத்தில் முதல் 15 நாட்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கூட 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே 9ஆம் இடத்திற்கு வந்துடுறார். குருவின் வீட்டுக்கு குருவின் பார்வையிலே வந்துடுறார். ஆக 1, 9, 5 ஆகிய 3 இடங்கள் இப்போது 3 பாவகங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எதுவும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். வீட்டிலையும் வேலை செய்கிறேன், வெளியிலையும் வேலை செய்கிறேன், என்னை ஏன் ஆண்டவன் இப்படி படைச்சான் நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு கூட தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இராணுவம், காவல்துறை போன்ற யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல நற்பலன்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அடுத்த செவ்வாய் மாற்றம் கூட உச்சன் என்கின்ற அதி உன்னத நிலையத்தான் உங்கள் ராசிநாதன் அடைய போகிறார். ஆக சமீப காலங்களில் பெரிய அளவில் மன கஷ்டம், பொருள் நஷ்டம், அது சரியில்லை, இது சரியில்லை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது. அதை போலவே தொழில் வாழ்க்கை, வேலை, வியாபாரம், விவசாயம் இந்த மாதிரியாக வருமானம் வரக்கூடிய சூழல்கள் அத்தனையிலையும் கொஞ்சம் ஒரு மாதிரி கடினமான அமைப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்தே, இந்த 2025 வருடத்தின் நிறைவு மாதமான டிசம்பர் மாதத்திலிருந்தே படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க 2025 டிசம்பர் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் பகுதியிலே இந்த குருப்பெயர்ச்சி, குருமாற்றம் திரும்ப 2ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 2, 11ஆம் இடங்கள் இப்போது வலிமையான அமைப்பில் இருக்குது. உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தில் 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் கூட அவரும் குருவின் பார்வையில் குருமங்கல யோகம் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகளில் இப்போது இருக்கிறது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட்டு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுவதும் இருக்குது. ராசிநாதன் பெரும்பகுதி நாட்களில் அப்படியே 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். கணவன் மனைவி உறவு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை. காதலன் காதலி உறவுகளில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு முட்டல், மோதல், முரசலெல்லாம் அப்படியே தீரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு புதிய காதல் உருவாகக்கூடிய நிலைமை. ஆணுக்கு பெண் அறிமுகம், பெண்ணுக்கு ஆண் அறிமுகம் என
காதல் நிறைவேறக்கூடிய அல்லது காதலுக்கு பெற்றோர்கள் சம்மதம் கொடுத்து அது திருமணத்தில் முடிவடையக்கூடிய அருமையான அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க. சிலருக்கு கூட்டு தொழில் அமைப்புகள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். பாகப்பிரிவினை செஞ்சுட்டு வீட்டிலேருந்து பிரிஞ்சு போயிடலாம், தனி கொடுத்தனம் போயிடலாம் நினச்சவங்க கூட அந்த நினைப்பை அந்த எண்ணத்தை அப்படியே ஒத்தி வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. சிலருக்கு வாழ்க்கை துணை யார் என்பதில் அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கட்டிடம் சார்ந்த பூமி சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அல்லது ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறேன் அல்லது நானே பில்டிங் கட்டி விற்கிறேன் அல்லது விவசாயி செம்மண் சார்ந்த விஷயங்களில் விவசாய பெருமகனாக இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் பெரிய கெடுதல்கள் கண்டிப்பாக நடக்காது. 11ஆம் இடத்தில் சனி இருப்பது வருகின்ற ஜூன் மாதம் வரைக்குமே இன்னும் ஒரு 6-7 மாதங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வலுத்து இருக்கிறதுனால பணப்பிரச்சனைகள் பெரிய அளவில் இருக்காது. அதுக்காக பெரிய கோடிகளை கொண்டு வந்து கொடுத்துருவாரா அப்படின்னு சொன்னால் அவரவருடைய பிறந்த ஜாதக வலிமைக்கு ஏற்றாற் போல பொருளாதார பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்காது, தீரும், பணவரவு வரும்னே சொல்லிடலாம். ஆகவே தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிசம்பர் மாதத்தில் விலகித்தான் ஆகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கஷ்டகாலம்னு சொல்கிறதுக்கான அமைப்புகள் எதுவும் இல்லை. ஐயா இப்படிலாம் சொல்கிறீங்க, ஆனாலும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனேன்னு சொல்கிறவங்களுக்கு பிறந்த ஜாதக அமைப்புப்படி 6-8 தசாபக்திகள் ஏதாவது நடந்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு கூட துன்பங்கள் எல்லை மீறாது என்பது தான் உண்மை. டிசம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான நல்ல கிரக அமைப்புகள் தான் இருக்குது. ஏதாவது சோதனைகள் இருக்குமா? 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே நம்ம பேச்சுவார்த்தையில் ஏதாவது டப்பு டிப்புன்னு ஏதாவது வார்த்தையை சொல்லிடுவோம். கடும் சொற்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனாலும் செவ்வாய் சுபத்துவம் 2ஆம் இடத்துல குரு பார்வை, 2ஆம் இடத்துல குருவின் இருப்பு. ஆகவே அதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த டிசம்பர் மாதம். மிதனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே அப்படியே முதல் 5ஆம் தேதிக்குள்ள மாதத்தின் ஆரம்பத்திலேயே குரு பகவான் மீண்டும் ராசிக்கு வந்துடுறாரு. ராசிநாதன் பெரும்பகுதி நாட்கள் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதனும் சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட ராசி புனிதத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல பலம் தரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். மாதத்தில் ஏதாவது நெகட்டிவ் இருக்குதுங்களாயா? கோவம் அடிக்கடி வரும். 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்து ராசியை பார்க்குறாரு இல்லையா? அது நடக்கலை, இது நடக்கலை, அதை சொல்லலை, இதை சொல்லலை, இதை செய்யலை, அதை செய்யலைன்ற மாதிரியாக மற்றவர்களை வேலை வாங்கியே பழக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் சரியான ஒத்துழைப்பு மற்றவர்களிடமிருந்து கிடைக்காத காரணத்தினால் கோபதாபங்கள் அதிகமாக வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆக கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே அடக்கி வைக்க வேண்டிய, தன்னிலை மறந்து எதையாவது செஞ்சு அவசர கொடுக்கத்தனமாக எதையாவது செஞ்சு, பதறாத காரியம் சதறாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? பதறிப்போய் ஒரு காரியத்தை செய்து அது கொஞ்சம் பதட்டம் அடைந்து மண்பானை இப்போ இது உடையது, அது உடையது, இது உடையதுன்னு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியாக எதையாவது ஒன்று நடந்து அதன் பிறகு வருந்தக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் பொறுமை நிதானம் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் உஷாராக இருங்க. 6ஆம் பாவத்தில் ராசிநாதன் இருக்கிறார். எதிரிகள் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் கை ஓங்கி இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது. ஆனாலும் நிச்சயமாக சொல்லுகிறேன், ராசி புனிதத்தை அடைந்திருப்பதால் எதுவும் எல்லை மீறாமல் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 12ஆம் இடம் முழுக்க சுபத்துவமாக இருக்கிறது சுக்கிரனுடைய பார்வையினால். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். பெண் வழி உறவினர்களால், அம்மானால, அக்கானால, தங்கச்சினால், மனைவினால், தான் பெற்ற குழந்தையால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய அமைப்பு. சுப செலவுகள் தான். புடவை எடுத்து கொடுக்குறது கூட நமக்கு கையில் காசு செலவாகும், ஆனால் அவங்களுக்கு சுப செலவு தானே. ஆக ஒரு தங்கமோ புடவை சார்ந்த விஷயங்களோ அல்லது வீட்டிற்கு தேவையான பொருளோ வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சிலருக்கு மட்டும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர பயணங்கள் கண்டிப்பாக அமையும். அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோக அமைப்புகள், அந்த அமைப்புகளை எதையும் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். எல்லா நிலைமைகளிலையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம் பெண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நிச்சயமாக சொல்லலாம். பெண்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கணவர் குழந்தைகள் விஷயத்தில் இதுவரைக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மைகள். வெளிநாட்டிற்கு ஒரு அனுமதி கிடைக்கல, வெளி மாநிலத்தில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன்,
அவங்க எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்குதுங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2025 டிசம்பர் மாதம். கடகராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லிடுவேன். அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு பெரிய நன்மைகள்லாம் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. எல்லா நிலைமைகள்லையும் கடகராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனுபவிச்சிங்க. ஆனால் 2026ஆம் ஆண்டு நல்லவைகள் நடப்பதற்கான சில அமைப்புகள் எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே கண்டிப்பாக துவங்கிவிடும். ஆகவே கடகராசிக்காரர்கள் எல்லோரும் நல்லவைகளை எதிர்நோக்கக்கூடிய அற்புதமான மாதமாக டிசம்பர் மாதம் அமையுங்க. பெரிய அளவில் ராஜயோகாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார். 9, 10 கூடையவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதம் முழுவதுமே அப்படியே செயல்படும். கடந்த 3 வருடங்களாக கடகராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகள், விவசாயத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன், அது வச்சுருக்கிறேன், இது வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன மிஷின் வச்சுருக்கிறேன், கார் வச்சுருக்கிறேன், ஆட்டோ வச்சுருக்கிறேன், டாக்ஸியை வச்சு தான் பொழப்பு நடக்குது, பஸ் ஒன்று இருக்குது, லாரி ஒன்று இருக்குது, மோட்டார் தொழில் எனக்கு கை கொடுக்கல. இந்த மாதிரியாக கடந்த 3 ஆண்டுகளாக எதிலெல்லாம் கடுமையான நஷ்டம், கஷ்டம் போன்றவைகள் கடகராசிக்காரர்களுக்கு வந்திருந்ததோ அவைகளெல்லாம் விலகக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு வார்த்தை நிச்சயமாக சொல்ல முடியும், கடகராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒளிமயமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். தொல்லைகள் எல்லாம் விலகி கொண்டிருக்கின்ற நல்ல வாரமாக இந்த வாரத்தை கடகராசிக்காரர்கள் அனுபவிப்பீர்கள். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் கடமையை மட்டும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் ஒன்று சிறப்பாக என்ன சொல்லலாம்னா, தொழிலில் இது வரைக்குமே நஷ்டம் விரயம்னு வந்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது. 12, 6ஆம் இடங்களில் குருவும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருந்தாலும் கூட 6ஆம் இடத்து செவ்வாய் கடன் தொல்லைகளை அப்படியே அடக்கி வைப்பார் என்பதால் கடந்த சில மாதங்களாகவே கடனால் பெரிய பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, நோயால் உடம்பு மனசு நல்லா இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்தே அப்படியே ரிலீஃப் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. எதிலும் ஒரு சக்ஸஸ் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். திருமணத்திற்கு இருந்து வந்த தடைகள் விலகும். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் அதிபதி இப்போது குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே தங்க விக்கிரகம் மாதிரி குழந்தை பிறப்பதற்கான ஆரம்பங்கள், புனிதமான கருவுறுதல் நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. வெளிநாடு, வெளிமாநிலம்னு யாராவது ஒருத்தர், ஒரு சிலருக்கு மட்டும் தூர பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறேன், டாக்டராக இருக்கிறேன், நர்ஸாக இருக்கிறேன், கம்பவுண்டராக இருக்கிறேன், பரிசோதனை நிலையங்களில் வேலை செய்கிறேன், இந்த மாதிரியான மெடிக்கல் சார்ந்த லைனில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான மாதமாக அமைஞ்சிருக்குங்க 2025 டிசம்பர் மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள். அடுத்த வருஷம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அஸ்திவார அமைப்புகள், அறிமுக அமைப்புகள் கொடுக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய ராஜ யோகாதிபதி மற்றும் உங்களுடைய ராசிநாதன் எல்லாமே குருவின் தொடர்பில் இருக்கிறனால மனசு, உடம்பு ரெண்டுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கடுமையான அமைப்பில் இருக்குது. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அதாவது இறைவன் இருக்கிறான், பரம்பொருள் இருக்கிறது, நம்ம நல்லா இருப்போன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்திற்கு அவரும் குருவின் பார்வையில் வந்துடுறார். ராசிநாதனோ ராசியோ குருவின் பார்வையில் இருந்தாலே பெரிய நன்மைகள் ஏற்படும் என்பது ஒரு ஜோதிடத்துடைய ஒரு விதி. ஆக ராசிநாதன் 5ஆம் இடத்திற்கு மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு குருவின் பார்வையில் வர்றதுனால அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய மாதமாக அப்படியே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. என்னங்க அதிர்ஷ்டம் செயல்படும்? வயதிற்கேற்றார் போல் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாத ஆரம்பத்திலேருந்தே சொல்லலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்தில் உறுதி நிகழ்வுகள், இவரை கல்யாணம் பண்ணலாம், அவரை கல்யாணம் பண்ணலான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனசு ஸ்திரப்படக்கூடிய அமைப்பு, ஒரு வேலை தொழில் நல்லா இல்லாதவங்களுக்கு அதற்கான அமைப்பு. அதிர்ஷ்டமே இல்லைங்க, நானும் வேலை செய்கிறேன், அவரும் வேலை செய்கிறார், நானும் தொழில் பண்ணுறேன், அவரும் தொழில் பண்ணுறார், எனக்கு 10 ரூபா தான் கிடைக்குது, அவருக்கு மட்டும் 100 ரூபா கிடைக்குது. இந்த மாதிரியாக உழைத்தும் நம்ம களைச்சே போனோம், ஆனால் நல்ல பலன் இல்லையே என்று நினைக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உழைப்பிற்கேற்றார் போல ஊதியம் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லலாங்க.
5ஆம் பாவகம் புத்திரர்களை பற்றிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் பாவகம் வெகு புனிதமாக இருக்கிறது சூரியன் செவ்வாய் அமைப்பில். கடந்த காலத்தில் பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, நமக்கு பிறகு இவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அல்லது நம்ம தொழிலை இவங்க எடுத்து செய்வாங்களா, நம்முடைய பேரை காப்பாற்றுவாங்களான்னு சிம்மராசிக்காரர்களில் நிறைய பேர் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை நிலைமைகளும் மாறப்போகிறது. தூர இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு, அல்லது ஏதாவது ஒன்றில் இவர் தான் இப்படித்தான் என்பதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நிலைமை என சிம்மராசிக்காரர்களுக்கு சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிம்மராசிக்கார சகோதரிகளுக்கு கணவர் பேரில் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் இப்போது விலகும். கணவருக்கு உடம்பு சரியில்லை, கணவருடைய பொருளாதார முன்னேற்றம் நல்லா இல்லை, அவர் எப்படி கடன் வாங்கினார், என்ன பண்ணார், இவ்வளோ காசையும் தெரியலன்ற மாதிரியாக கணவன் மனைவிக்குள் 7ஆம் இடத்து ராகுவின் காரணத்தினால ஒரு பிணக்குகள், நம்ம சொல்கிறத இவர் கேட்க மாட்டேன்றாரு, அவர் சொல்கிறதும் சரி செய்கிறதும் சரியா இல்லைன்ட்டு ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்குமே சொந்த வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய, குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு 9, 10ஆம் பாவகங்கள் இப்போது வெகு வலிமையாக இருக்கின்றன. 9ஆம் பாவகத்தை சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்க 10ஆம் பாவகத்தில் குரு பகவான் வலிமையாக இருப்பது கொடுப்பினையான ஒன்று. தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு 9, 10 கூடியவர்கள் சேர்ந்து 9ஆம் பாவகத்தை பார்ப்பது, ராசிநாதன் 3இல் இருந்தாலும் சுபத்தன்மையோடு இருப்பதுன்னு பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, தொழில் வேலை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. இன்னும் ஒன்று என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பொதுநலவாதிகளாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. ப்ரொமோஷன் கிடைக்கும். உயர்நிலை படிப்புன்னு சொல்லப்படக்கூடிய பிஜி படிக்கிறதுக்கு தடை இருந்தவங்க, அல்லது பிஹெச்டி படிக்கணும் அப்பா அம்மா ஒத்துக்கலை, அல்லது எனக்கே ஃபைனான்ஸ் இல்லை, அல்லது அலுவலகம், இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குன்னு படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களில் உயர்வுகள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து அந்த உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக ஆரம்பிக்கின்றனங்க. பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் சோதனைகள் இருக்காது. 4ஆம் பாவகம் வெகு வலிமையாக குருவின் பார்வையில் இருக்குது. 12ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் விபரீத ராஜயோக அமைப்பில் 4ஆம் பாவகத்தில் இருக்கனால இந்த மாதத்தில் திடீர்னு வீடு அமையிறது, திடீர்னு வண்டி வாகனம் அமையிறது கண்டிப்பாக உண்டு. 12 கூடிய சூரியனும் 8 கூடிய செவ்வாயும் 4ஆம் பாவகத்தில் குருவின் பார்வையில் இருப்பது ரொம்ப சிறப்பான ஒன்று. ஒன்று வீடு இல்லைனா வண்டி, இந்த ரெண்டில் ஒன்று அவங்கவுங்க தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல் ஏதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சே தீரணும். அதாவது கிடக்கிறது கிடக்கட்டும், கடன் இருக்கிறது இருக்கட்டும், டக்குன்னு இந்த ஃப்ளாட்டை வாங்கி போட்டுருவோம், அல்லது இந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு லீஸுக்கு போயிடுவோம், அல்லது இந்த வண்டியை மாற்றிட்டு அந்த வண்டி வாங்கிடுவோம், 2 வீலர்லேருந்து காருக்கு போயிடலாம், அல்லது யாராவது ஒருத்தர் அப்படி இந்த காரை வச்சுக்க அந்த வண்டியை வச்சுக்கன்னு சொல்லிட்டு தானே தேடி வரக்கூடிய சில நல்ல நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு மட்டும் அம்மா கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். அம்மா ஒன்று சொல்லி நம்ம அதை செய்ய முடியாத சூழ்நிலைகள் வரும். தாய் என்கின்ற தெய்வத்திற்கு இதை செய்ய முடியலையேன்னு ஒரு வருத்தங்கள் இருக்கும். அல்லது அம்மா அண்ணனுக்கு செய்கிறாங்க, அக்காவுக்கு செய்கிறாங்க, தம்பிக்கு செய்கிறாங்க, தங்கச்சிக்கு செய்கிறாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரியாக ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு எனக்கூடிய ஒரு அமைப்புகளும் இப்போது அம்மாவால் இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஆனால் அதையும் கடந்து வரக்கூடிய நிலைமையில் தான் நல்லவைகள் இருக்கின்றன. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் எல்லாத்திலையுமே இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு சட்டப்பூர்வமான போராட்டங்கள்லேருந்து விடுதலைகள் கிடைக்கும். கோர்ட்டில் சமரசமாக தீர்வாகிறது, உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. காவல்துறை நடவடிக்கைகளுக்கு உள்ளானவர்களுக்கு அதிலிருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நிலைமை. ஆரோக்கியம் பெரிய அளவில் 50 வயது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் என எல்லாத்துலேயும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சிக்கல்கள் இல்லாத, எதிலும் ஒரு சமாளிக்கக்கூடிய அளவிற்கு சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிக்கு இந்த டிசம்பர் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் 5ஆம் தேதியிலிருந்தே மறுபடியும் குரு பார்வை ராசிக்கு வந்துடுது. ராசிநாதன் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்து குருவின் பார்வையில் இருப்பது முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய நல்ல அமைப்பு. பாபர்கள் எப்போதெல்லாம் 3, 6, 10, 11 உட்காடுறாங்களோ அப்போல்லாம் நல்ல தன்மைகளை கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதத்தில் 3ல் செவ்வாய் இருக்கிறார், 6ல் சனி இருக்கிறார், 3லேயே சூரியனும் 15ஆம் தேதிக்கு பிறகு மாறுறார். பின்னகு என்னங்க, வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்துருந்தா கூட வாய்ப்பு கதவை தட்டுறத மாதமாக டிசம்பர் மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அமையும். நம்மளே வாய்ப்பு தேடி அலைஞ்சது போக வீடு தேடி வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகளை சரியாக உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா, கண்டிப்பாக செய்வீங்க.
ஆக படுத்து கிடக்கக்கூடிய சோம்பலாக இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களை கூட அப்படியே தட்டி எழுப்பி நல்லவைகளை காட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எதிர்பாராத பணவரவு சிலருக்கு இருக்கும். கடந்த காலத்தில் அதில் தோற்று போனேன், இதில் தோற்று போனேன், அதாவது அது சரியாகலை, இது சரியாகலை, அதில் செய்ய முடியல, இதில் செய்ய முடியல, ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கல, ஒரு ஃப்ரெண்டை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பித்தேன், நடாத்தில் விட்டுட்டு போயிட்டார், இந்த பணத்தில் இங்கே காணோம், அந்த பணத்தில் அதை இன்வெஸ்ட் பண்ணேன், அது போச்சு இது போச்சு, அண்ணனை நம்பினேன், தம்பியை நம்பினேன், அக்காவை நம்பினேன், தங்கச்சியை நம்பினேன், மச்சினமார் காலை வாரிட்டாங்க, மாமனார் கை கொடுக்கல. இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்து வந்த அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் யாருமே தேவையில்லை, நான் என்னுடைய சொந்த காலிலே நிற்கக்கூடிய அளவிற்கு இதோ பார் 2026 நான் சாதிக்கக்கூடிய அமைப்பிற்கு இப்போவே அந்த விஷயங்கள்லாம் நடக்குது பாருன்னு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாயால் வரக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. சிலருக்கு அரசு வேலை, அரசு அதிகாரம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ ஒரு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்குதுங்க. எதை பற்றியும் கவலைப்படாத மாதமாக இந்த மாதம் இருக்கும். கடந்த காலத்தில் இதில் தோத்துட்டேன் அதில் தோத்துட்டேன்னு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமே எதுலேயும் தோல்வி கிடையாது, ஜெயிக்கத்தான் போகிறேன் என்கின்ற மாதிரியாக தன்னம்பிக்கையற்று இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு பெரிய அறிமுகம் இப்போது கிடைக்கும். உங்களை விட பணக்காரர், உங்களை விட அதிகாரம் உள்ளவர், ஏதாவது ஒரு வகையில் ஒரு அணில் மாதிரி ஒரு பெரிய மனுஷனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி உங்களை அவர் ஞாபகம் வச்சு உங்கள் வாழ்க்கையில் எதையாவது நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பும் டிசம்பர் மாதம். 3ஆம் இடம் சுபத்துவம். 3ஆம் இடம் சுபத்துவம்னாலே மற்றவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு உதவிகள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. துலாத்திற்கு இப்போது பெரிய கஷ்டங்கள் இல்லை, நம்மளுக்கு கஷ்டங்களை உண்டு பண்ணிக்கிட்டா தான் உண்டு. கோட்சார ரீதியாக பெரிய கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. பிறந்த ஜாதக அமைப்பில் ஏதாவது கஷ்ட நஷ்டம் இருந்தால் தான் உங்களுக்கு பெரிய அளவில் சுமைகள் சோகங்கள் இருக்குமே தவிர எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மாதமாகவே 2025 டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அமைதுங்க. 2026ஆம் ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு நல்லா இருக்கணும். அப்போ அது நல்லா இருக்கணும்னா அதற்கான சில ஃபவுண்டேஷன்கள் கிடைக்கக்கூடிய, எதிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் முழுவே அப்படியே குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே தடை இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் சோதனை எதுவும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இதற்கடுத்து கூட இன்னும் 2 மாதங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு வலிமையான நிலைமையை அடைவார். கடந்த காலத்தில் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போது அந்த தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கிடையாது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் இருக்கும். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தை பார்ப்பது தனவரவு, குடும்ப நிம்மதி போன்றவைகள், வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் லாபங்கள் குறைவாக கிடைத்தாலும் கூட வீட்டு அமைப்புகளில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கும். கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ஒரு மாதிரியாக நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெரிய அளவில் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி நிச்சயமாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு சில வழிகள் தெரியக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறனால எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு. அண்ணன் அக்கால் தம்பி தங்கைகளின் மூலமாக சோதனைகளை அனுபவித்தவர்கள், அண்ணன் கை கொடுக்கல, அக்கா கை கொடுக்கல, தம்பி தங்கச்சிங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், அவங்க திருப்பி கொடுக்கல, பணம் இங்கே போய் மாட்டிக்கிச்சு அங்கே போய் மாட்டிக்கிச்சுன்னு இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்கள் நிறைந்த அமைப்பாகவே 2025 டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அது கூட இப்போதைக்கு ஒரு முடிவு வரும். அடுத்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் நீங்கள் பெரிய அளவில் சாதிக்கணும் என்பதால் இந்த 6 மாதங்களில் ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். ஒரு சினிமா, கலைத்துறை, சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி சாதிக்கணும் அந்த மாதிரி சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருட ஆரம்பத்திலேயே ஏதாவது நல்ல வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தி கொண்டு மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் நன்றாக இருப்பதற்கான சில பல விஷயங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் பெரிய அளவில் இருக்காது. அதே நேரத்தில் வெளியில் இருந்து வரக்கூடிய, அதாவது சொந்த ஊரிலிருந்து வெளியே போயிருக்கக்கூடியவர்களுக்கு, இங்கே பூர்வீகத்திலிருந்து வெளியே போயிருக்கக்கூடியவர்களுக்கு திரும்ப பூர்வீகத்திற்கு வரக்கூடிய எண்ணங்கள், வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் தூர இடத்துல என்னால் சாதிக்க முடியல,
மறுபடியும் போய் சொந்த ஊருக்கே போயிடுறன்ற மாதிரியான எண்ணங்கள் வரும். அரபு நாடுகளில் வேலை செய்யக்கூடிய சிலருக்கு மறுபடியும் வீட்டில் போய் மனைவி குழந்தை கணவன் சந்தோஷமாக இருக்கணுமேன்ற மாதிரியான சில மாற்றங்களை தரக்கூடிய அமைப்போடு இந்த டிசம்பர் மாதத்திற்கு வந்துடுதுங்க. எந்த நிலைமையிலையும் இந்த டிசம்பர் மாதம் உங்களை கைவிடாது. சிலருக்கு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இராணுவம் காவல்துறை சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, சம்பளம் போதலை, சம்பளம் இல்லை அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் சில அடிப்படை அனுமதிகள் கிடைத்து அடுத்த வருடம் நீங்கள் நன்றாக சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைத்து நன்றாக இருப்பதற்கான சில பேசிக் அமைப்புகள் உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. விருச்சிகத்திற்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோக மாதம் இந்த டிசம்பர் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். யோகாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய 5, 9 கூடியவர்கள் ராசியிலேயே ஒன்று கூடி குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. பெரிய நன்மைகள் இந்த மாதம் உண்டு. ராசிநாதனே 5ஆம் தேதிக்கு பிறகு மறுபடியும் அதிசாரத்தின் மூலமாக அப்படியே 7ஆம் வீட்டுக்கு போய் உங்கள் ராசியை பார்க்க போகிறார். கடந்த 50 நாட்களாக 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்தில் தான் இருந்தார். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்களை உங்களுக்கு பண்ணலை. அதிசார குரு பயிற்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியோடு முடிகிறது. ராசிநாதன் ராசியை பார்க்க தன்னுடைய நண்பர்களுக்கு கேந்திரத்திலிருந்து தன்னுடைய நண்பர்களையும் ராசியையும் பார்க்கறது கொடுப்பினையான ஒரு அமைப்பு. 5, 9 நாளே உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். ஆக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இரட்டை மாறுதல்கள் நிலைகள் உங்களுக்கு நடக்கும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ராசியை பார்க்க செவ்வாயும் ராசியிலே வந்துடுறாரு. சூரியனும் 15ஆம் தேதிக்கு பிறகு வர்றாரு. அப்பானால சந்தோஷம், பையனால் சந்தோஷம், அப்பா பையன் உறவுகள், தந்தை மகன் மகள் உறவுகள்லாம் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய தன்மை, குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நிறைவுகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. காதல் கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு, காதல் கல்யாணத்துக்கு அப்பா அம்மா ஒத்துக்கக்கூடிய அமைப்பு, அடுத்த வருஷமே முகூர்த்தத்தை வச்சிடலான்ற மாதிரியாக 2 வீட்டாரும் சம்மதிக்கக்கூடிய ஒரு சூழல். இதுவரைக்கும் வேலை சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் சரியாக பார்க்க முடியல, மண்ணை நம்பி இன்னும் ஒன்றும் சரியாக வரலன்ற மாதிரி விவசாயத்தில் கூட ஒன்றும் இல்லையே நினச்சிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல கௌரவம் அந்த மதிப்பு கூடுதல் போன்றவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான மாதம் அந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பொதுநலவாதிகள் அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க. அரசியல்வாதிகள் அடுத்த வருஷம் இப்போது இருப்பதை விட இரட்டிப்பு பெரிய நிலைமை அதிகார பதவியை அடைவதற்கான ஃபவுண்டேஷன் இப்போ நடந்துடும். உங்கள் பாக்கியாதிபதியாகிய சூரியன் இந்த மாதம் முழுவதும் குருவின் பார்வைக்கு வந்துடுறார். அப்போ அந்த குருவின் பார்வை 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனுக்கு கிடைப்பதால் அரச உதவி அரச லாபம். கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க அல்லது கவர்மெண்ட்டில் இந்த கலெக்டரேட்டை அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், பட்டா கிடைக்கல, தாசில்தார்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பெர்மிஷன் வேணும், கவர்மெண்ட்லேயே சில விஷயங்கள் நடக்கணும், அல்லது மந்திரியை பிடிக்கணும், எம்எல்ஏ பிடிக்கணும், இது எல்லாமே சுமூகமாக 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது சபையில் ஒரு 4 பேர் மத்தியில் போகும்போதே ஒரு கௌரவம் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. என்னங்க அந்த வேலையை முடிச்சிட்டிங்க பொழுத்துறது, இந்த வேலையை முடிச்சிட்டிங்க பொழுத்துறது, முகம் பிரமாதமாக இருக்குது, காசு வந்துருச்சு பொழுத்துறதுன்ற மாதிரி இதுவரைக்கும் உங்களை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான அடிப்படை அம்சங்கள் இருக்கக்கூடிய சிறப்பான மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் பாவகம் இப்போது கூடுதல் நல்ல அமைப்பில் இருக்குது. எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்துல விபரீத ராஜயோக அமைப்பில் மறைஞ்சு 6ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் வர்றார். அருமையான யோக மாதம் இந்த மாதம். அதிசார குரு பயிற்சி இப்போதைக்கு கொஞ்சம் டக்குன்னு ஒரு 50 நாள் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. அதற்கு பிறகு மறுபடியும் 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் போயிட்டாரேன்னா கூட கெடுதல்கள் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவங்க ராசிநாதன் இப்போது 3ஆம் இடத்துல வலிமையாக குருவின் வீட்டில் இருக்கிறார். எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பரிபூரணமாக வந்திருக்கக்கூடிய நல்ல மாதம். இந்த மாதம் முழுக்க செலவுகள் இருக்கும், பரவாயில்ல, ஆனால் செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி வருமானங்கள் கண்டிப்பாக வரும். சுப செலவுகளாக இருக்கும். வீட்டுக்கு வாங்கிறது, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிறது, டிவி வாங்கிறது, ஃப்ரிட்ஜ் வாங்கிறது, சில பேருக்கு வீடே வாங்கிறது, சில பேருக்கு வாகனம் வாங்கிறது என்பது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களில் சுப செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. சுப செலவுகளுக்கு ஏற்றாற் போல கடன் வாங்காமல் வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் என
எதிலும் ஒரு சுலபமான நிறைவேறுதல் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தம்பி தங்கையால் கொஞ்சம் செலவுகள் வரும், அதுவும் சந்தோஷ செலவாக தான் இருக்கும். என்கிட்ட கொடுக்குற அளவுக்கு பகவான் காசை கொடுத்துருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி தம்பி தங்கச்சிங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அப்பா கிட்ட இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல ஒத்துழைப்புகள், சொந்த ஊருக்கு சிலருக்கு திரும்பி போகக்கூடிய நிலைமைகள், சிலருக்கு கோவில் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம், பெருமாள் கோவிலுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ற மாதிரியாக தெய்வ கைங்கரியத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அதை செலவு செய்து மதிப்பு மரியாதைகள் வரக்கூடிய அமைப்புன்னு மகர ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் சொல்லலாம். மேற்கு திசை லாபமும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வரும். அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு போவது அல்லது மேற்கு அரபு நாடுகளுக்கு போவது, அந்த போவதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை என மகர ராசிக்காரங்க டோட்டலாக ஏழரச்சனையோடைய கொடும் துன்ப தாக்குதலிருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த வருஷம் பாருங்கள், 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுடைய வருஷம் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்க போகிறார். அதிலிருந்துலாம் பெரிய அளவில் பிரமாதமாக இருப்பீங்க. 6 மாதம் கழித்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா அதற்கான ஃபவுண்டேஷன் இப்போவே நடந்துடணும். அந்த ஃபவுண்டேஷன் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ப வச்சு ஏமாற்றப்பட்ட, துரோகம் நடந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் எது எதிலெல்லாம் நம்பி கவுந்தீங்களோ அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் இப்போது திரும்ப உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கும். யூக வணிக அமைப்புகள் நல்லாயிருக்கும். எதிலும் ஒரு சந்தோஷம் உண்டு. நான் உழைச்சது இன்னும் உண்மையிலே எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த டிசம்பர் மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் குதூகலம், அதிலெல்லாம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. திரும்பவும் ராசிக்கு குருவின் பார்வை வந்துருச்சு. 11ஆம் இடம் அதீத வலிமையாக இருக்கிறது. 7ஆம் அதிபதியாகிய சூரியன் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துல இருக்கிறார். மாதத்தின் பலன்களை 2ஆக பிரிக்கலாம். 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சூரிய குரு பார்வையின் மூலமாக மனைவி கணவன் மூலமான வாழ்க்கை துணை அமைப்புகளில் பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இவர்தான் கணவன், இவர்தான் மனைவி என்கின்ற அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பு, அல்லது மனைவி வழி சொந்தக்காரர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஆண்களுக்கு, கணவன் வழி சொந்தக்காரர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு என்ன, மாமியார் உங்களை அக்செப்ட் பண்ணால் போரும்ல, என் மருமக மாதிரி உண்டா அப்படின்ட்டு மாமியார் இந்த மாதம் டிசம்பர் மாதம் வாயை திறந்து 4 பேர்கிட்ட சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே உண்டு. ஆகவே எதிலும் ஒரு நிறைவுகள் இந்த மாதம் இருக்கும். 7ஆம் அதிபதி இப்போது சூரியன் குருவின் பார்வையில் இருப்பதால் மனைவியுடைய உடல்நல, மனைவியுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் கவலைப்பட்டுக்கிட்டு அதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலே இருந்து வந்த கவலைகள் தீருங்க. பிள்ளைகளால் ஒரு பெருமைகள் இருக்கும். பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு பெரிய அமைப்புகளில் பெருமைகளை தேடித்தரக்கூடிய அமைப்புகளில் தான் இப்போது கண்டிப்பாக இருக்கிறார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக சோகங்கள் விலகி வருகின்றனன்னு சொன்னேன். 2026ஆம் ஆண்டிலிருந்து இந்த 7.5 சனி என்ற பேச்சையே நீங்கள் பேச மாட்டீங்க. ஓரளவிற்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பீடு இருக்கும். இது வரைக்கும் சுணக்கமாக இருந்தது. நீங்களே சோம்பேறி எத்தனை இருந்தீங்க. கடந்த ஒரு 2-3 வருஷமாக ஜன்மச்சனி நடக்கும்போது நீங்கள் நல்லா இல்லையே. வயதிற்கேற்றார வகையில் படுத்து தூங்குவதில் தானே இன்பம் இருந்தது. அந்த படுத்து தூங்குவதிலிருந்து இப்போது தான் வெளியே வந்திருக்கிறீங்க. இனிமேல் எழுந்து ஓடக்கூடிய அளவிற்கு சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஆரம்ப மாதமாக இந்த மாதம் சர்வ நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இளைஞர்களுக்கு பொற்கால மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. 50-60 வயது கடந்தவர்கள், நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை, தொழில், வியாபார, விவசாயம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கும். இதிலும் குறிப்பாக குருவின் தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய டீச்சிங்கு, பேங்கிங் லைனில் இருக்கக்கூடியவங்க, ஜுவல்லரி லைனில் இருக்கக்கூடியவங்க, ஜுடிஷியல் என்று சொல்லப்படக்கூடிய நீதித்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் பெரிய மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக மஞ்சள் நிறமுள்ள துறைகள், ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகள், அதாவது இந்த அர்ச்சனை தட்டு, மாலை, இது தெருவோரங்களில் இருக்கக்கூடிய எளிய அளவில் ஒரு பூக்கட்டி விற்கக்கூடிய கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்கும் கூட நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குங்க. சோஷியல் மீடியா இனிமேல் கை கொடுக்கும். அதில் வீடியோ போடணும், இதில் வீடியோ போடணும், அதில் சம்பாதிக்கணும், இதில் சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே உண்மையாகவே உங்களால் வருமானத்தை எட்ட முடியும், இலக்கை எட்ட முடியும், லட்சியத்தை அடைய முடியும், வருமானம் உங்களுக்கு வரும் என்பதில் உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றார் போல் அமைந்திருக்கிறது. 2025 டிசம்பர் மாதம். மீனம்
மீனராசிக்காரர்களுக்கு மறுபடியும் ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கே வந்துட்டார். ஆனால் 9, 10 கூடியவர்கள் இந்த மாதம் முழுவதும் பார்த்து கொள்ளக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் மிகச்சிறப்பாக வேலை செய்யும். 10ஆம் இடத்துல இப்போது சூரியனும் செவ்வாயும் இணைய போகிறாங்க. இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மாதத்தின் முதல் வாரத்திலேயே செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். குருவின் பார்வைக்கு வந்து விடுகிறார். சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஜென்மச்சனி இப்போது புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை அப்படியே சுணக்க நிலைமையில், குழப்ப நிலைமையில் வச்சிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஜென்மச்சனி நடக்கிறவங்களுக்கு மட்டும் மற்ற பயிற்சிகள் கொஞ்சம் கம்முன்னு அடங்கி தான் வேலை செய்யும். கோச்சாரத்தில் சனி தான் கேப்டன். சனிக்கு அடங்கி தான் குரு, சூரியன், சுக்கிரன் எல்லாருமே வேலை செய்வாங்க. அதுவும் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற கிரக பயிற்சிகள்லாம் அப்படியே பெரிய அளவில் டல்லடிக்கத்தான் செய்யும். ஆனாலும் வேலை தொழில் அமைப்புகளில் இப்போது பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. குடும்ப உறவுகளில் மட்டும் உங்கள் பேச்சை நான் கேட்கல, என் பேச்சை நீ கேட்கலன்னு இதாக இருக்கும். இளைஞர்களுக்கு காதல் என்கின்ற வீண் விரைய சக்தி இப்போது வேலை செய்யும். ஆணால் பெண்ணுக்கு மன கஷ்டம், பெண்ணால் ஆணுக்கு மன கஷ்டம். காதல்லாம் தயவுசெய்து மீனராசிக்காரங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஆனால் காதல் செய்கிறது தானங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு. காதலிக்க காலையில் எந்திரிச்சு ஹாய் மெசேஜ் வரலன்னா தூக்கமே வர மாட்டேங்குதே. அதுவும் காலையில் எங்கே எந்திரிக்கிறது, ராத்திரி பூரா தூக்கமே இல்லையே, அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்றவங்க எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் சில பல அனுபவங்கள், கசப்பு அனுபவங்கள் ஏற்படும் என்பது தான் உண்மை. ஜோதிடத்தில் எல்லாத்தையும் நல்லதாக சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனாலும் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. 50, 60 வயது கடந்தவர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும்ன்றதுனால 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது இன்னும் சில மாதங்களுக்குள்ளாகவே இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு ஃபவுண்டேஷன் ஏற்படும். ஒரு வீடு வாங்குறதோ, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ எதையாவது கொஞ்சம் செஞ்சு கொடுப்பாரு. என்ன கடனுக்கு தான் கொடுப்பாரு, ஆனாலும் கடனை அடைச்சிட்ற அளவுக்கு வருமானங்களும் வரும். வருமானத்தை பண்ண முடியும் என்கின்ற ஒரு தைரியமும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சகோதர மேன்மை ஏற்படும். சிலருக்கு அதிகார மாற்றங்கள் ஏற்படும். ப்ரொமோஷன் கிடைக்கும். 10ஆம் இடத்துல தசம அங்காரகன்ற முறையில் செவ்வாய் வந்துட்டாலே பதவி உயர்வு, பட்டம், அதாவது மேற்படிப்பு போன்ற விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாத நிலைமைகள், அரியர்ஸ் வச்சுருந்தவங்களுக்கெல்லாம் அந்த அரியர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சரியான கைடெல்லாம் அமைவாங்க. எம்எஸ்சி, எம்ஃபில் இந்த மாதிரியான உயர் படிப்புகள்லாம் இப்போது கையில் அப்படியே ஏதாவது செய்யக்கூடிய அளவிற்கு அனுமதியோ வாய்ப்புகளோ கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. தூர இடங்களுக்கு சிலர் கண்டிப்பாக போவீங்க. 4ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. பிறந்த ஊர்லேருந்து அப்படியே தள்ளி திருநெல்வேலியில் இருக்கிறவங்க மெட்ராஸுக்கு வர்றது, திருச்சியில் பிறந்தவங்க பெங்களூருக்கு போகிறது, வேறு மாநிலத்துக்கு போகிறது, வேறு நாட்டுக்கு போகிறதுன்னு பெற்றோர்களை பிரிந்து உலக வாழ்க்கையை, உலக அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டிய சில அமைப்புகளும் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான மன அழுத்தங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான சில விஷயங்கள், அனுபவங்கள் இப்போது கிடைக்கும். ஆனாலும் மீனராசிக்காரர்கள் எதையும் சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய, சுமூகமாக சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது பெரும்பாலும் இருப்பதால் மீனத்திற்கு கவலைகள், கஷ்டங்கள் அதிகம் இல்லாத நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இந்த டிசம்பர் மாதம்